வணக்கம். இது தந்தியின் இன்று. வரவேற்பது ரஞ்சித். தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். அனல் பறக்கும் தலைவர்களின் பிரச்சாரம் என பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் முதலிடத்தில் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு. மத்திய அரசின் ஆய்வறிக்கைகளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பெருமிதம். தமிழகத்தில் பிரதமர் மோடியின் ரோடு ஷோ எடுபடாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த விவகாரம். இபிஎஸ் ரோட் ஷோ நடத்தினால் எத்தனை பேர் வருவார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று கேள்வி. 2019 மற்றும் 2021 தேர்தல்களில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் அதிமுக தோற்றதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. இந்தியா கூட்டணியின் வெற்றி உறுதியாகிவிட்டது. கன்னியாகுமரி பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திட்டவட்டம். தமிழகத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தீவிரம். சென்னையில் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. 13ஆம் தேதி வரை 3 மையங்களில் தபால் வாக்கு செலுத்த ஏற்பாடு. கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியது காங்கிரஸ் தான். தேசவிரோத செயலை காங்கிரஸ் நியாயப்படுத்துவதாகவும் பிரதமர் மோடி இன்று கடும் தாக்கு. பலவீனமாக இருந்த காங்கிரஸ் அரசால் ராணுவ வீரர்களுக்கு குண்டு துளைக்காத கவச உடைகள் கூட தர முடியவில்லை எனவும் விமர்சனம். பிரதமர் மோடியின் மேற்பார்வையில் இந்த ஆட்சியில் ஊழல் நடக்கிறது. தேர்தல் பத்திரம் அதானி விவகாரத்தை சுட்டிக்காட்டி ராஜஸ்தான் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இன்று குற்றச்சாட்டு. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளை தமிழகம் வருகிறார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. தமிழகத்தில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை முதல் 2 நாட்களுக்கு வாக்கு சேகரிக்க உள்ளதாக தகவல். அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் ரோட் ஷோவை விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று பதிலடி கொடுத்துள்ளார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வாரமே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஆங்கில நாளிதழுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அளித்துள்ள பேட்டியில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் சிறந்து விளங்குவதாக மத்திய அரசின் ஆய்வறிக்கைகளை சுட்டிக்காட்டி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு பாஜகவின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். நீலகிரியில் வேட்பாளரின் செலவினங்களை குறைத்து காண்பிக்க மாவட்ட தேர்தல் அதிகாரி அழுத்தம் கொடுப்பதாக உதவி செலவின பார்வையாளர் சரவணன் குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை விளாங்குறிச்சி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகம் கோவையில் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி தமிழகத்தில் நடத்தியது ரோட் ஷோ அல்ல, மக்கள் தரிசன யாத்திரை என விளக்கமளித்தார். மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள். இது எப்படி தவறாகுங்க? இபிஎஸ் ரோட் ஷோ போக சொல்லுங்கண்ணா, எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா, அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அதே சமயம் பாஜக கூட்டணியால் தான் கடந்த தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைந்ததாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். ஓப்பனா சொல்றேன், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி கூட்டணி வச்சதுனால தான் தோத்தோம். கண்டிப்பாக அந்த வேஸ்ட் லக்கேஜ் எதற்குமே உருப்படாத நோட்டா கீழே ஓட்டு வாங்குற குறிப்பிட்டு சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று முளைச்ச காளான்கள் இப்போ பிஜேபி கழட்டி விட்டதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களும் மகிழ்ச்சி, இன்றைக்கி ஒட்டுமொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் மகிழ்ச்சி. இந்நிலையில் சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதனை ஆதரித்து காரைக்குடியில் நாளை நடைபெற இருந்த அமித்ஷாவின் ரோட் ஷோ ரத்து செய்யப்பட்டுள்ளது. மறுபுறம் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளை முதல் முறையாக தமிழகம் வரும் ராகுல் காந்தி நெல்லையில் காங்கிரஸ் மற்றும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ராமசுந்தரம், தமிழகம் வரும் ராகுல் காந்தி எங்கெல்லாம் வாக்கு சேகரிக்கிறார், அவரது பிரச்சார பொதுக்கூட்டம் பயண திட்டம் பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 8 நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து நாளைய தினம் நெல்லையில் நடைபெறக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொள்கிறார். கோவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வரக்கூடிய ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து பொதுக்கூட்ட மேடை வரைக்கும் வந்து பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ரோட் ஷோ மூலம் வாக்குகளை சேகரிக்கிறார். தொடர்ந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அடுத்த கட்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு செல்கிறார். இதே போல பிரியங்கா காந்தி ஒரு 15ஆம் தேதியும் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு 16ஆம் தேதியும் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்கள். நன்றி ராமசுந்தரம். ஆரணி தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தல் களத்தின் இன்றைய நகர்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு.
ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்கள் இன்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட நிலையில் பள்ளிவாசலில் இருந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தர்மபுரி நகர பேருந்து நிலையத்தில் அதிமுக வேட்பாளர் அசோகனுக்கு ஆதரவாக ரோபோ மூலம் வாக்கு சேகரித்தது மக்களை வெகுவாக கவர்ந்தது. தர்மபுரி மாவட்டம் போதக்காடு கிராமத்தில் தக்காளி தோட்டத்தில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி களை எடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனிடையே பிரதமர் மோடி தமிழகம் வருவதை எண்ணி மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர பதற்றம் அடையக்கூடாது என தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். ஒரு பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர சந்தோஷப்படணும். ஒரு மாநிலத்தை நோக்கி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் வருகிறார் என்றால் மகிழ்ச்சி அடைவதை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் பதற்றப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என குற்றம் சாட்டினார். ஒரு முதலமைச்சருடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது? வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சி பொறுப்புகளை அமைத்த மக்கள் மீது அக்கறை இல்லாத முதலமைச்சர் என்று தெளிவா தெரியுது. நாமக்கல்லில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த சீமான் நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் காவலர்களுக்கு வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். போலீஸுக்கு வாரம் ஒரு முறை விடுமுறைடா. நாம் தமிழர் ஆட்சி வந்தா வார ஒரு முறை விடுமுறை. எப்படி விடுமுறை? சுழற்சி முறையில். இந்த வாரம் ஒரு தம்பி சனிக்கிழமை விடுமுறை எடுத்துட்டாருன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை. 6 மாசத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோட சுற்றுலா. எங்கே போற? சிங்கப்பூரா போ, மலேசியா போறியா போ, இல்ல ஊட்டியா கொடைக்கானல குடும்பத்தோட போ, அரசு செலவு போயிட்டு வா. வன்னியர் இட ஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று வலியுறுத்தியுள்ளார். மறுபுறம் தேர்தல் பணியாற்றும் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வாக்காளர்களுக்கான பூத் ஸ்லிப் வழங்கும் பணியை தேர்தல் பணியாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்களுக்கான தபால் வாக்குகள் செலுத்தும் பணி என்பதும் இன்று தொடங்கியிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். மயிலாடுதுறை பகுதியில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக வெளியான தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் நகர்ப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்திற்கான அடையாளம் ஏதும் இல்லை என வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் சேதுராமன், கோவிந்தராஜ் வழங்கிய தகவல்கள் இவை. கடந்த 2ஆம் தேதி மயிலாடுதுறை நகர பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை வனத்துறையிடம் சிக்காமல் போக்கு காட்டி வருவதால் அப்பகுதியில் பெரும் அச்சம் நிலவி வருகிறது. கடந்த 8ஆம் தேதி மயிலாடுதுறையில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரம் இடம்பெயர்ந்து தஞ்சை மாவட்ட எல்லையில் உள்ள கருப்பூர் பகுதிக்குள் சிறுத்தை நுழைந்ததால் வனத்துறையினர் அங்கு முகாமிட்டு கூண்டுகள் மற்றும் கேமராக்களை வைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் கடந்த 2 நாட்களாக கருப்பூர் சுற்று வட்டார பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் தென்படவில்லை. இந்த நிலையில் மயிலாடுதுறையில் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் உள்ள நல்லத்துக்குடி பகுதியில் சிறுத்தையை பார்த்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருப்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லத்துக்குடியில் உள்ள ஒரு மரத்தில் இருந்து சிறுத்தை குதித்ததாக கூறப்படும் நிலையில் அங்கு வனத்துறையினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். இதுகுறித்து சிறுத்தையை நேரில் பார்த்த ஹரிஹரன் கோபாலகிருஷ்ணனிடம் பேசினோம். குளிக்கலாம் சொல்லிட்டு ஷாம்பும் சோப்பும் வாங்க கடைக்கு போயிட்டு இருந்தேன். பறவையில் மேலேருந்து களை முறிஞ்சிச்சு. அங்கே சிறுத்தை கீழே குதிச்சு உள்ளே தாவி போச்சு. அதை பார்த்துட்டு மாணவர்களுக்கு கால் பண்ணோம், வந்தாங்க, பார்த்தாங்க. இந்த சிறுத்தை என்ன பண்ணுச்சுனாக்கா இந்த இதுலேருந்து வந்து இந்த மரத்தை வழியாக ஏறி அந்த கொல்லையில் பாஞ்சிருச்சு. பாஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணினாக்கா அந்த ரோட்டில் அந்தாண்ட போயிட்டு தூங்கு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஏறி கிளை முடிச்சிக்கிட்டு பாஞ்சு கீழே வந்துருச்சு. எல்லா ஆஃபீஸரும் வந்தாங்க, எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, ட்ரோன்லாம் வச்சு பார்த்தாங்க. இது வரைக்கும் புலி எங்கே சிறுத்தை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சிறுத்தை கால் தடங்கள், மரத்தின் மீது ஏறிய அடையாளங்கள் உள்ளிட்ட எவ்வித அறிகுறிகளும் தென்படவில்லை என வனத்துறை தெரிவித்துள்ளது. செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கும் கூடுதல் தகவல். மிக விரைவாக சிறுத்தையை பிடித்து மயிலாடுதுறை மக்களின் பயத்தை போக்க வேண்டும் என்பது மயிலாடுதுறை பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மறுபுறம் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சிக்குள் இன்று அதிகாலை திடீரென கரடி புகுந்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் அலறியடித்து ஓடினர்.
ஊருக்குள் புகுந்த கரடியை பிடிக்க வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். கடும் வெப்ப அலை காரணமாக கிழக்காசிய நாடுகளில் 24 கோடி குழந்தைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக ஐநா இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கடும் வெப்பம் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இதன் காரணமாக பெரியவர்களை விட குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும் என யூனிசெஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்காசிய நாடுகளில் மட்டும் சுமார் 24 கோடி குழந்தைகளுக்கு ஆஸ்துமா மற்றும் இருதய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடுகளிலும் பள்ளிகளிலும் குழந்தைகள் வெயிலில் விளையாடுவதை தவிர்க்கவும் கோடை காலத்திற்கு ஏற்ற ஆடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தர்மபுரி அருகே குழந்தை கடத்தல் நாடகமாடி சிறுவனை கொடூரமாக கொன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். மற்றொரு சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதிர்ச்சி அளிக்கும் பின்னணி குறித்து செய்தியாளர் நந்தகுமார் வழங்கிய தகவல்கள் இவை. தருமபுரி மாவட்டம் முண்டாசு புறவடை பகுதியில் 6 வயது மற்றும் 3 வயது சிறுவர்களான சகோதரர்கள் தங்களது விவசாய நிலம் அருகே இன்று விளையாடிக் கொண்டிருந்து உள்ளனர். அப்போது காரில் வந்த மர்ம நபர் சிறுவர்கள் 2 பேரையும் கடத்த முயன்றதாகவும் அப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர் இதனை கண்டு கூச்சலிட்டதாகவும் கூறப்பட்டது. இதனை அடுத்து அந்த மர்ம நபர் சிறுவர்கள் 2 பேரையும் அருகில் இருந்த பாறையில் அடித்து கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதில் 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது சகோதரரான 6 வயது சிறுவன் ஆபத்தான நிலையில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மருத்துவமனை முன்பு சிறுவர்களின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக வெங்கடேஷ் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிறுவர்களின் தாயாருக்கும் வெங்கடேஷுக்கும் தவறான தொடர்பு இருந்ததாகவும் இதற்கு இடையூறாக இருந்ததாக கருதி 2 சிறுவர்களையும் வெங்கடேஷ் கொல்ல முடிவு செய்ததும் தெரியவந்துள்ளது. இதற்காக வெங்கடேஷ் தான் கடத்தல் நாடகத்தில் ஈடுபட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் நந்தகுமார் வழங்கும் கூடுதல் தகவல். அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற இளைஞரை இந்த குழந்தைகளை அழைத்துச் சென்று மறைவான பகுதியில் கொலை செய்யப்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இந்த கொலைக்கான காரணம் கள்ள தொடர்பு என்றும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதனால் மேலும் இந்த கொலை வழக்கானது திசை திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்க உள்ளது. ரஞ்சித். நன்றி நந்தகுமார். நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கும் நிலையில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் இன்று மாறி மாறி கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ரமேஷ்குமார் மற்றும் ராஜா. ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்தார். தமிழகத்திற்கு அருகில் உள்ள கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியது இதே காங்கிரஸ் தான். இந்த தேச விரோத செயலை காங்கிரஸ் நியாயப்படுத்துகிறது. இதேபோல் உத்தரகண்ட் மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பலவீனமாக இருந்த காங்கிரஸ் அரசால் எல்லையில் நவீன கட்டமைப்புகளை உருவாக்க முடியவில்லை என விமர்சித்தார். ராணுவ வீரர்களுக்கு குண்டு துளைக்காத ஜாக்கெட் கூட வழங்கப்படாமல் இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். முன்னதாக இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உடுக்கை வாசித்து கவனம் ஈர்த்தார். மத்திய பிரதேசத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியா கூட்டணி தனது குடும்ப உறுப்பினர்களை முதல்வராகவும் பிரதமராகவும் ஆக்க விரும்புவதாக விமர்சித்தார். ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பிரதமர் மோடியின் அரசு ஊழல் அரசு என குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியின் மேற்பார்வையில இந்த ஆட்சியில் ஊழல் நடக்குது. தேர்தல் பத்திரம், PM கேர்ஸ் நிதி, அதானி மெகா ஊழல்னு பல ஊழல்களை இதில் சொல்ல முடியும். சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்ட அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா சிக்கிம் மாநிலத்தில் பெண்களை கொண்டு நடத்தப்படும் அம்மா கேண்டீன் என்ற மலிவு விலை உணவகம் திறக்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தையை நின்று நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.